அடுத்து நான் பார்க்குற தொழிலை வளப்படுத்தி தரணும், அதில் இருக்கக்கூடிய தடங்களை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. தொழில் சொந்தமாக கேட்டு என்ன தொழில்? வாங்க. என்ன வியாபாரம்? எண்ணெய் வியாபாரம். சீச்சி, எண்ணெய் வியாபாரம். காலோனி எந்த இடத்துல இருக்கிற சென்னையில்? பொன்னேரி காலோனிட்டு வாங்க. அடுத்து கல்யாணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் கேட்டு வந்தது யார்? திருமணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையாக, பிள்ளைக்காவது யாருக்கா இருக்கா? வாங்க, அங்கேயும் நின்றுக்கிட்டா எப்படிண்ண? வாங்கண்ணே முன்னால. ஏக்கா இன்னொரு தடவை கால் விட்டு நல்ல கால் விடல அப்படின்னு நினைக்காங்க. யாருக்கு பிரிவு? எங்க நிக்காம பையன்? கெட்டிக்கார பையன். சீரடி சாய்பாபாவை கும்பிடுவீங்களா? அப்படியா? அது பக்கத்துல தான் இருக்கு. பீகார்ல போய் மூலஸ்தானத்தை பார்க்கணும்னு பிளான் போட்டீங்களா? போனீங்களா? அதுல இடது பக்கத்துல நந்தி போல ஒரு காளை இருந்துச்சு, அதை கும்பிட்டீங்களா? தேடலை இருக்கு, கும்பிட்டுக்க வேண்டியதுதானே. கால் வந்துட்டோம். நம்ம இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்கோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருடமாகவே இந்த தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு, நஷ்டங்களும் இருக்கு. ஆனாலும் இதை விட்டுட்டு வேற தொழில் பார்க்க முடியாது. அதனால இதுல இருக்கக்கூடிய தடங்கல்களை நீக்கி நஷ்டப்படாம உங்களை காப்பாற்றணும். வேற என்ன வேணும்? குடும்பத்துல கருப்புசாமி ஒரு புள்ளி வச்சிருக்கீங்களா? ஏன் இன்னொரு காலம் தண்ணி மட்டும்ப்பா அடிச்சு பார்க்க முடியலையே, வேற ஆளை பார்த்து. வீட்டுக்குள்ள பிரிந்து போகணும் அப்படிங்கிற நிலை இருக்குப்பா. பிரிஞ்சு போகாட்ட உங்க 2 பேருக்கும் நிம்மதி குறைவா இருக்கும், இவளுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். புரியுதா? ஆனா விதியினுடைய அம்சமும் அப்படித்தான். விதியினுடைய அம்சமும் அப்படித்தான். பெரியோர்களுக்கு மன இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்தவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. இதுக்காக மந்திர தந்திரங்களை செய்து சில மனக்குழப்பங்களை உருவாக்கி குழப்பமடைய வைத்தது உண்டு. அதுல உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் உண்டு. அதனால இந்த நிலைகளிலிருந்து மாறணும்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு பிள்ளையை பிரித்து வைத்து பார்ப்பது சால சிறந்தது. பிரித்துனா புருதம் உள்ளாட்டியை பிரிக்க கூடாது. அதுதான். இந்த உனக்கு எந்த இடைஞ்சலாம காப்பாத்துறேன், அவங்களையும் அரும்புதுராம காப்பாத்தித்தரேன். பக்கத்துல வா. முடியாது, அவ சம்மதிக்க மாட்டா தாய். நீ பையன் ஏமாத்த நினைக்கிற அப்படின்னு அவ சொல்லுவான். அவ சொல்லுவான் அப்படி சொல்லு தாரேன். 3 மாதத்துல மாத்தி தாரேன். சொத்து இந்த பக்கம் வந்துட்டோம்ல, அவளை நீ பறி எடுக்க கூடாது. எஸ், போனா பாத்து நல்லா நல்லா பௌர்ணமிக்கு வாங்க போங்க. கர்மசாமிக்கு அண்ணன் காலம் வந்துட்டானே. என்னடா பரமசா போன் நல்லா இருக்கா? வாயில வச்சு பாக்க. அண்ணாச்சி அங்க எங்க போனாங்க? நீங்க அங்க போயிட்டாங்களா? சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டி விடவா. உட்காருங்க. பையன் எங்க இருக்கான்? பையன் 2 பொண்டாட்டி யோகம் உடையவன். ராக்கம்மாளும் சக்கம்மாளும், பொம்மியும் வெள்ளையம்மாளும், வள்ளியும் தெய்வானியும். அதனால அவனுடைய உள்மனதுக்குள்ளேயே அடிப்படையில வெறுப்பு குழப்பங்களான சூழ்நிலைகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை மாத்துறதா இவளை மாத்துறதா? இப்ப என்ன வேணும்?
போனீங்க 5 வருஷம் இது வரைக்கும் வரல. வெளியே போனாலும் படிங்க. அப்புறம் பெருக்கம் பண்ணி பேசலாம். வீட்டுக்கு வாடா என்னடா இது டைல்ஸ் கொடுக்காங்கன்னா கொடுத்து போயிருக்காங்க. பொருள் அது நகை வந்தோம்னா வரமாட்டார். கொஞ்சம் போட்டு யார் சொல்றா? ஐயர் சொல்றோம். கால் வந்துட்டாங்க. அதான் 2 முன்னாடி கதை இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. நடா ஜபா பஞ்சபூத நாயகனே வருக. பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி நெருக்கி கொண்டு வரேன். வேற ஒருத்திட்ட லாக் ஆகிருக்கு வண்டி. அந்த பிரேக் லைனை எடுத்து வெட்டியாகி கொண்டு வரேன். கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியல விட்டுரு. பிரேக் லைன் ஆகி வரலாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் வர வேண்டும். வரும்பொழுது பையனுடைய போட்டா தர வேண்டும். வெட்டியாக்கி தர உன் உடம்புலையும் நோய் ஒட்டாம காப்பாத்துறேன். நல்லா இருப்பான், சந்தோஷமா. அடுத்து எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும் என்று இஸ்லாமிய செல்ல மக்கள் வந்து கேட்கிறார்கள். யாருக்கெல்லாம் பேரன் பேத்தி வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? கால் ஒன்று சொல்லலாம். அன்பே அமுதே வாங்க உட்காருங்க. கல்யாணம் எப்படிடா நடக்க போகுதுன்னு கண் கலங்கி இருந்தீங்க. கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி தந்துட்டேன். உண்மையா இல்லையா? எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது. உண்மையான குருவுக்கும் தெய்வத்துக்கும் ஜாதி மதம் உண்டா? சராசரி மனிதனுக்கும் உண்டு. இப்போ உன் பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு உள்ள போய் பார்த்தேன். அவளுக்கு கர்ப்பப்பையில எந்த குறையும் இல்லை. மருமகனுடைய உடல்நிலைகளை போய் பார்த்தேன். அவனுக்கு மனசுல தளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி ஒரு நரம்பியல்ல கொஞ்சம் பிணி இருக்கு என்று உங்க 2 பேருடைய கற்பனையில இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. குழந்தை பிறக்குமா? அவனுடைய உடல்நிலை சம்பந்தமான சூழ்நிலைகளில் பிறக்காம போயிருமா? இது வெறும் கண் துடைப்பு கல்யாணமாக நின்றக்கூடாது, சமுதாயங்களை மதிக்காதே என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல. கருப்பசாமி அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாத்தி தாராம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உன்னுடைய மகளுக்கு உண்டு. அந்த பிள்ளைக்கு ஏன் பெயரை வைக்கணும்? உங்க மதத்து பேரையும் சேர்த்து வச்சிடணும். 6 மாத கால அவகாசத்தில் அவள் வயிற்றில் குழந்தை ஜனனமாகி வளரும். கால் ஒன்று. என்னுடைய குருநாதர் ஆசியுடனும் கருப்பசாமியினுடைய அருள் கருணையினாலும் இந்த கனியை உன் மகள் சாப்பிட வேண்டும். அறுத்து புழிஞ்சி சர்பத் போட்டு சாப்பிடணும். மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடணும். எல்லா சக்தியும் கிடைச்சாச்சு, வெற்றியாயாச்சு. மருமகனுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய சக்தியை கொடுத்து வெற்றிகரமாக குழந்தை ஜனனம் கிடைக்கும். நாளை காலை என்னை பார்த்த பிறகு ஊருக்கு செல்லும். கர்ப்பசாமிக்கு ஆமா ஆமா கல்யாணம் பேசுதும், ஆனா நடக்க மாட்டேங்குது. யாருக்குன்னு பேசுறீங்க? அவன் எங்க? அந்த பையனு வாடா தம்பி வா, நன்னா இருக்கிய. உன் பேர் என்ன? கிருஷ்ணாய நம. கிருஷ்ணாய நம. இது யார்? இருந்த செல்லக்குட்டி தங்கை. கால் வந்துட்டு வாங்க. நம்ம கோயிலுக்கு பெண்கள் வரும் பொழுது சுத்தமாக வருவார்கள். மென்சஸ் ஆயிருந்தா 7 நாள் முழுமையாக கழியாம இங்க வரக்கூடாது. அப்படி ஒரு விதிமுறை நம்ம கோயில்ல இருக்கு. தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? கால் வந்துப்பாங்க. உட்காரலாம். இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாடம்மா. வாங்க பக்கத்துல. டேய் வாடா பக்கத்துல.
என்னடா பேர் உன் பேரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாய நம. இந்த இதுக்கு முன்னாடி என்னைய பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? சென்னையில திருமலை வயல். முல்லை கொடியுடையாள் அன்னை நாயகி, கொடியுடைய நாயகி, கொடியுடையாள், இடையுடையாள், வடிவுடையாள், 3 தேவியர்கள் சென்னையில இருக்கிறாங்க. அதுல திருமலை வயல் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோயில். உள்ள இருக்கக்கூடிய தாயினுடைய சிறப்பு பெயர் முல்லை கொடியுடையாள். உண்மையான பேர் பச்சையம்மனா? இந்தா இந்த விரல சிக்கல் பிடி. இதான் சிக்கா. உன் பிறத்தை காட்டுறா. வெரி குட். பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட உங்க எல்லையிலேயே ஒரு கோயில் இருக்க. போயிருக்கீங்களா? சிலை வடிவத்திலேயே உருவத்தோடவே இருக்கும். பரமேஸ்வரனும் பார்வதி திருமுல்லை வாயிலிருந்து திருவேற்காட்டுக்கு செல்லக்கூடிய இடதுபுறத்துல இருக்கும். இருக்கு. பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. புரியுதா? அது வெளியே விளம்பரமாகல அந்த கோயில். ஆனா பழைய காலத்திலேயே அது உருவாக்கப்பட்ட ஒரு திருக்கோயில். காலம் சொல்லலாம். இதை எதற்காக நான் சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா, சிவகணங்கள் 18 சிவகணங்களும் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய காலத்தில் பார்வதியை தேடி செல்லுகின்ற நேரத்தில் இந்த காலத்தில் போக வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரா தடுத்தார். அதுல கிங்கிலியர் என்னும் கணத்தை சார்ந்த ஒருவர் மட்டும் சரியான நேரத்தை வகுத்து பார்வதி தேவியாருடைய இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு ஒரு நாளை கொடுத்தார்கள். அந்த நாள் அன்று கல்யாணம் முடித்த லக்கணம் ரிஷப லக்கணம். அந்த ரிஷப லக்கணத்துல இருக்கிறது யாருன்னு சொன்னா நந்தி தேவர். அந்த நந்தி தேவர் வந்த உடனே நான் இப்ப கேட்டேன், பையனுக்கு இருக்கிறது திருமாங்கல்ய தோஷம் இருக்கு, அதனால இன்னும் 92 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 92 நாள்னா எத்தனை மாசம்? 3 மாதம். அந்த 3 மாதத்துக்கு பிறகு கல்யாண காலம் கூடும். புரியுதா? அப்பொழுது நம்ம நடத்திக்கலாம். பௌர்ணமிக்கு போனா நீ என்னை பார், இவன் ஜாதகத்தை கொண்டு வா. அவன் இப்ப இங்க இருக்கும் பொழுதே நீங்க எல்லாம் முழு நம்பிக்கையோட இருக்க, அவன் அறவுற நம்பிக்கையோட தான் இருக்கான். அவன் இன்னும் தெளிவடையக்கூடிய காலத்துக்காக தான் அந்த அவகாசம் 3 மாத காலம். அதுல இருந்து நீக்கித்தாரேன், வெற்றி ஆக்கித்தாரேன், நல்லா ஆக்கிடுவோம். உன்னை யாரு இங்க சொல்ல சொன்னாலும் வீட்டுல சொல்லுவான், நீ அதுக்கு பதில் சொல்லி. பாப்பா பத்தி அடுத்த உத்தரவுல கேட்போம். கர்மசாமிக்கு சொல்லு, நல்லா இருக்கட்டும். வண்டி வாகன சொந்தமா தொழில் பார்ப்பவர் யார் இருக்கா? என்னடா வண்டி? கார் ஓட்டுது. இன்னொரு ஆள் வர்றாரு, அவர் என்ன வண்டி பாக்குறாரு? வாடா, கால் வந்துட்டுவேன், நீங்க முன்னால வந்துடல. பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே. சுவாமியே, அடிக்கடி உனக்கு செய்வனை எதுவும் வச்சு உன் தொழிலை முடக்குறாங்களா? இல்ல உனக்கு வரக்கூடிய பணத்தை யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் ஆழ் மனதுக்குள்ள இருக்கு. அப்படி ஆழ் மனதுக்குள்ள இருக்குதே கருப்பசாமி, அது உண்மையா? நான் உங்களை கும்பிடுகிறேன், ஐயப்பனை கும்பிடுகிறேன். இப்பதான் அதிசயமா ஒரு பெண் தேவதையவும் கும்பிடுறேன். ஆனா உங்க 2 பேரும் தான் என் உயிர்னு நினைச்சிருக்கேன். நீங்க இருக்கையில அப்படி ஒரு செய்வனை என்னை தடுத்துருமா, இன்னொருத்தனுடைய வஞ்சகம் என்னை கெடுத்துருமா என்பது உன் உள் மனதுக்குள்ள இருக்கிற சிந்தனை. உண்மையா இல்லையா?
கால் வந்துட்டோம். நல்லா இருக்கா? இப்போ நீ உன்னுடைய வண்டிகளை கொண்டு விட்டிருக்கிற இடத்துல 9 மாதங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாம உனக்கு பண வரவும் தொழில் வரவுகளையும் தெளிவுபடுத்தி தாரேன். இனி ஒரு வண்டி ஒன்று வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு வந்துகிட்டு இருக்கு. தை மாதம் மகர சோதிக்கு பிறகு அந்த பாக்கியத்தை தாரேன். அந்த 9 மாதங்களுக்கு பிறகு தொழிலுக்கு என்ன செய்யறது, எந்த கம்பெனியை தேடுறதுன்னு நினைப்பேன். பம்பாயை சார்ந்த ஒரு பெரிய பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனி உன்னை வந்து தொடர்பு கொள்ளும். அதுல உன் வண்டிகளை கொண்டு போய் போட்டு நிரந்தர வருமானத்தை சுமார் 5 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கூப்பிடும் நேரம்லாம் காட்சி தர வேண்டாம். வச்சு உண்டு. ஓ பணம் நல்லா அலுமினிய ஃபேக்டரி உள்ள அதங்க பேரா நீ இன்னும் ஒரு தரம் காலைல வந்து வரலாம். என்ன கருப்புசாமி ஐயா தெளிவு சொல்லுங்க. உன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட உன் எதிர்பார்ட்டி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு அமௌண்டோட உன் வழக்கு முக்தி அடைந்து வெளியில வந்துடும். அதுல உன்னுடைய ஃபேக்டரி சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த பேச்சுவார்த்தையில வெற்றியாக்கி தரேன். எந்த குழப்பமும் வராது. உன் பக்கம் சாதகம். இந்தா கூட வாரேன். ஜெயிச்சு காடா. சரி நல்லா கருப்பசாமிக்கு உன்னை எப்போ கூப்பிட்டேன்? ஒன்னா இருக்குதா? அதுக்கு நான் இருந்தேன். அதுக்கு நான் இருக்கு. நீ என்ன சாமி ஆடுறியா? என்ன வாடா தம்பி, என்ன வண்டிடா ஓட்டுற? டாக்ஸி காரா? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைன்னா? பக்கத்துல வா. கண்ணை மூடி நிமிந்து உட்காரு பாப்பா. நீ ஆஞ்சநேயர் வாராரு. எங்க இருக்காருடா? ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்கு? போய் கும்பிட்டு இருக்கியா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாடா தம்பி. சிந்தாதிரிப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருது. அது எங்கடா இருக்கு? அங்கே போயிருக்கியா அடிக்கடி? அங்கிருந்து ஒரு செய்தி வருதா? என்ன விஷயம்? சரி, உனக்கு அங்க இருக்க ஒரு நண்பன் மூலமாக உனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்ப நீ கடன் பட்டு இருக்கிற. இந்த கடன்ல இருந்து உன்னை விடுதலையாக்கி தந்தா போதுமா? உன்கிட்ட கொஞ்சம் ஒழுக்க குறைவுகள் இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சம் நீக்கிக்கிடணும். அதனால தொழிலுக்காக உன் பிள்ளைகளுக்காக உன்னைய மன்னிச்சு காப்பாத்தி தரேன். கால் வந்துட்டு வா. என்னடா எதுவும் தப்பா சொல்லிட்டேனே? பண்ண முடியும். இந்தா வெற்றி அடைவார். பணம் வந்து சேரும். ஜெயிச்சு வா. நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. சற்று முன்னே வந்து நின்று கொள்ளுங்கள். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? கால் ஒன்று பண்ண. யாரெல்லாம் வந்து யார் இவன்? என்ன பெயர்? மாத்திரைகள் சாப்பிடுகிறாயா?
மனோதத்துவ டாக்டரை பார்த்துருக்கியா? பார்க்கல. நரம்பியல் சம்பந்தமான டாக்டரை பார்த்துருக்கீங்களா? எந்த ஊருப்பா உனக்கு? மேடவா. உன் பேர் என்ன? கண்ணை மூடு பார்ப்போம். மூளைக்கு சென்ற நரம்புல பிளாக் இருக்குன்னு டாக்டர் எதுவும் சொன்னாங்களாப்பா? ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? என்ன சாதாரண மருத்துவத்திலே சரியாக விட்டாங்களா? கால் விட்டுவா. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். வரலாம் வா. மெட்ராஸிலே இவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே தாரம் செய்வன கோளாறால இது நடந்திருக்குமா? கிரக கோளாறால நடந்திருக்குமா? இயற்கையான ப்ராப்ளமா? ஒரு தெளிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் செய்வன கோளாறால தான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உனக்கு அதுல ஒரு சந்தேகமான மனப்பான்மை இருக்கு. அப்படி நமக்கு செய்ததுக்கு எந்த பெயர் இருக்கான்? இது எப்படி நடந்திருக்கும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா இல்லையா? கால் விட்டுவோம். அங்க என்ன விவகாரம் கூடான? நீர் பிரச்சனையா? குடிநீர் பிரச்சனை தமிழ்நாட்டுல தீர மாட்டுக்கப்பா. என்னம்மா சௌக்கியமா? எப்படி இருக்குது மனசு? இது கிரக நிலைகளால் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினை. இதுல இருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கு 60 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. இதுல எந்த பாதிப்பும் வராம காப்பாத்தி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமா ஆயாச்சு. புண்ணியமாயிரு. என்னை 3 முறை வந்து பாரு. பௌர்ணமி, அமாவாசை, பௌர்ணமி. காலன்னு சொல்லலாம். என்னடா காலெல்லாம் வீங்கிருக்கு? அங்க யாரு பாருப்பா. என்ன அங்க நீங்க சத்தமெல்லாம் எடுக்க போறா இல்லையா? சரி, கிட்னில ப்ராப்ளம் இருக்கா? கிரியாட்டின் எத்தனை பாயிண்ட் வச்சிருக்கு? நீ மட்டும் காலில் விட்டுவாடா தம்பி. நீங்க உட்காரு. பாருடா மாறிப்பா. என்னடா சத்தம்? தண்ணி பிரச்சனை. கேனை தூக்கி தூர வச்சோன்னா வேலை முடிச்சு. வெயில்ல தண்ணி தட்டுப்பாடு. நம்ம ஒரு ஆல்வா வந்து ஒரு பெரிய ஒரு 500 லிட்டர்ல போட்டு விட்டுருக்கோம். என்ன யார் வேணாலும் குடிச்சுக்காங்க. கண்ணை முடுறா தம்பி. இன்னொரு 5 முறை டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுல உடலுக்கோ ஆயுளுக்கோ கண்டம் இல்லாம காப்பாற்றி தரலாம். நிரந்தர நோயாக இது இருக்காது. கிரியாட்டின் பவரை இறக்கி தந்துடலாம். ஓகேவா? கால் ஒன்று வரலாம். சொல்லுங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. வரலாம். உங்க வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். எதுவும் தீய சக்திகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன மனக்குழப்பம். வீட்டுக்குள்ள போனாலே உங்களுக்கு வந்து ஒரு நெரிசலான எண்ணமும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கும். அது மனோதத்துவ ரீதியான பாதிப்பா அல்லது வீட்டுக்குள்ள வேற எதுவும் எதிர்மறையான ஆற்றல்கள் இருக்கான்னு பார்த்தேன்.
மனோதத்துவ ரீதியான பாதிப்பு, எதிர்மறையான ஆற்றல்கள் இல்லை. ஆனால் அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்துருக்கேன். இந்தான் வெற்றி அடைவாய், ஆயுள் கண்டமில்லாம காக்கிறப்பா. சரி, இந்த மருத்துவத்துக்கு பணம் கிடைக்கும், புண்ணியமடைவாயப்பா. அடுத்து கர்மசாமிக்கு விழுப்புரம். விழுப்புரமா? சென்னை முடிஞ்சிடுது. மேல தள்ளிப்படி படபடப்பெல்லாம் மேல தள்ளிப்படி போடுங்க. கனிய கூட செல்லை கிட்ட கூட, செல்லை கிட்ட. விழுப்புரம் உடனே பாஞ்சுதாங்க. விழுப்புரம் இஸ்லாமிய பெண்ணடியாள். கட் பண்ண வேண்டாம் ராஜா, கட் பண்ண வேண்டாம். கால் ஒன்று வரலாம். அமைதி, அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால என்னைய வந்து பார்த்தீங்க. அப்பொழுது என் மகனுடைய மனநிலைகளும் பழக்க வழக்கங்கள்லையும் தவறு இருக்கு, அவனை திருத்தி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கருப்பசாமின்னு என்கிட்ட வரம் கட்டு வந்தீங்க. அவனை திருத்தி ஆபத்து இல்லாமாக்கி, சட்ட சிக்கல் இல்லாமாக்கி வெளிநாட்டுக்கு போக வச்சாச்சு. உன்னுடைய கணவன் பொருளாதாரத்தால பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்தான். அவனுக்கும் வருமானத்துக்கு ஒரு வழியை காட்டி வெளியில போக வச்சாச்சு. ஆனா இப்பொழுது ஒரு மகன் பொல்லாத ஒரு பழக்க வழக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு தனக்கே ஆபத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை திருத்திடலாம், ஆனா வெளிநாட்டுக்கு போக வைக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. கால் ஒன்று வரலாம். வரலாம். அவனுடைய மன அலைகளை திருத்தித்தாரேன். தவறான பாதையில போகாம அவனை நிறுத்தித்தாரேன். ஆனா வெளிநாடு பயணம் அவனுக்கு இப்பொழுது நடக்கவே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னால வந்து 2 காரியங்களை வெற்றியாக்கி தந்தெல்லாம் தரலையா? உண்மையா இல்லையா? நீ தான் எனக்கு குறை வச்சிருக்கே தவிர நான் உனக்கு குறை வைக்கிறேன். ஆனா இந்த மகனை நிறைவேற்றுவதற்கு 6 மாத கால அவகாசம் இருக்கு. என்னை நீ 3 முறை சந்திக்கணும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேரணும். மெல்ல மெல்ல அவரை நான் பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று சொல்லலாம். அமைதியா இருக்குமா? வரலாம். பக்கத்துல வா, பக்கத்துல வா. அவனை ட்ரீட்மெண்ட்ல இருந்து மனநிலைகள் இருந்து எல்லாத்துலயுமே சரியாக்கி தரேன். பொறுமையா இந்தாப்பா இதாங்க. உன் புருஷ மனத்தை கொஞ்சம் என் பக்கத்துல திருத்து. கேப்பார் பேச்ச கேட்டு தேவையில்லாத வார்த்தைகளை என்னை பற்றி பேசக்கூடாது. சொல்லி வை போ.
யா ஹூஹிகா. கர்பசாமிக்கு மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. மகன் எங்க இருக்கா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. என்னண்ணே பையனை பத்தி கேட்கணுமா? அது யாரு? நீங்க நில்லுங்க. இட்டமுடன் என் தலையில் எழுதி விட்டு விட்ட சிவனும் செத்து விட்டாரோ. யார் பாடினது? இது யார் பாடினது? ஔவையார் பாடினது. இட்டமுடன் என் தலையில் எழுதி விட்டு விட்ட சிவனும் செத்து விட்டானோ அப்படி சொல்லி தலைவிதியை நொந்து சிவனை நோக்கி பாடினாள் ஔவையார். அதை போல நம்ம தலையெழுத்து இப்படி இருந்துகிட்டு இருக்க, பொல்லா பிள்ளையை பெற்று புனிதமடைய முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறோமே, அவனுடைய மனதையும் சீராக்கணும், வாழ்க்கையும் சீராக்கணும் முயற்சி செய்தும் வெற்றி அடைய முடியலையே என்று ஒவ்வொரு பொழுது நீ போராடுகிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். நம்ம சொன்ன இவன்தாங்க. உன் பையன் அடிக்கடி வெளியில போறானே, எங்க போறான்? சரி, யோகா கிளாஸுக்கு போறவன் கரெக்டா போறான், கரெக்டா வரானா? சரி, அந்த விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை. உன் பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும், அவ்வளவுதான விஷயம். ஐப்பசி மாதத்துல 3வது திருமணத்துல அவனுக்கு வெற்றியா நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். சரி, அந்த பொண்ணை அவன் சம்மதிக்கானா? சொல்ல மாட்டான். எவனா அவன் யோகம் அப்படி இல்லை, அவன் வேற யோகத்துல போய்கிட்டு இருக்கான். அதான் ஒழுங்கா போறானா ஒழுங்கா வரானான்னு கேட்டேன். புரியுதா? அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான், ஒரு செலக்ட் பண்ணி ஒரு ரூட் இருக்கு, அது முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். ஐப்பசி மாதம் வரை இந்த இழுவரி ஓடத்தான் செய்யும். ஐப்பசியில 3வது முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும். ஆனா அது நீங்க பார்த்த பொண்ணா அவன் பார்த்த பொண்ணா என்பதை பௌர்ணமிக்கு விளக்கப்படும். எஸ், பக்கத்துல வா. வெற்றியாக இருங்கள். எப்படியும் மகன் கல்யாணம் முடிச்சு நல்லா இருந்தா போதுங்களா? ஐஸ்வர்யமா இருப்பான். இந்தாங்க காசு பணம் கேட்குற நேரத்துல கொடுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மருமகனை பத்தி சொல்லிட்டு ஒண்ணு வருத்தமா? சரி, வருத்தமா? அதான பார்த்தேன். நம்ம எப்ப உண்மையை தானே சொல்லுவோம். கர்பசாமி, ஆமா அப்படியா? என் வீட்டுக்காரருடைய மனதையும் சரி பண்ணணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வாக்கா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவருக்கு என்ன மனசு? புரியல. தங்கை கால் வந்துட்டாங்க. யாரடா அவன்? என்னடா சத்தம் அங்கே? உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதை இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் மனநிறைவோடு கும்பிட்டும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உன் உள்ளத்துல. சில சமயங்களில் ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால இரவில் சில காட்சிகள் கனவாக நினைவாக வந்து சொன்னதும் அது காட்டிய காட்சியும் உன் வீட்டிலே நடந்ததும். ஆனா இப்போ அந்த சக்தி இல்லையே, ஏன் இப்படி நடந்ததுங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் என்னாச்சு? என்னத்தை தள்ளினீங்க? தள்ளிகன் தானா? தள்ளிகன் தானா? தள்ளிகன் தானா?
இடையில் சில சொந்த பந்தங்களினுடைய வார்த்தைகளினால் குடும்பத்தில் மன அமைதி குறைவும் குழப்பங்களும் ஏற்பட்டது. உண்மையா இல்லையா? அதுல எதுவும் மாறுபட்ட செய்வினைகள் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் உன் கண்களுக்கு தெரிந்தது. தெரிஞ்சுதான் தெரியலையா? அதனால இப்பொழுது அவனுக்கும் உனக்கும் 3 ஆண்டு காலங்களாக அமைதி இல்லாத வாழ்வும் போராட்டமும் சமைத்ததை காலத்தில் சாப்பிட முடியாத மன துன்பமும் நடக்கும். நடக்கிறதா? கால் ஒன்றுட்டு வா. இமை பொழுதேனும் இருந்திட வேண்டும் எனதரசே. கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்குமா? கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? உங்க